பிரைஸ் எல்லாம் கத்த பீமாதே பிள்ளைகளே, இந்த நாள்ல என்னை ஆகாது, நீ ஒண்ணுத்துக்கு உதவி இல்லை, தள்ளி வச்சிருக்காங்களா, ஒதுக்கிப்பட்டு இருக்கீங்களா, பொருளாதாரத்துல எந்த விதத்துல எந்த வசதம் நினைக்கிறாங்களா, யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டாங்க, நான் தள்ளப்பட்டு இருக்கேன், ஒதுக்கப்பட்டு இருக்கேன்னு மன வேதனையா சோகமா கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. வேதத்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளை கல் ஆயிட்டுங்களாம். யாரால ஆயிட்டு? கத்தல ஆயிட்டு. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சொல்லப்பட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல ஆகாதுன்னு உங்களை தான் இந்த நாள் என்ன பண்ணுவாங்களாம், எப்படி ஆகாது தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லா பயன்படுத்தினாங்களோ அதே போல நீங்க வந்தாதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நீங்க வந்தாதான் இன்னைக்கு நல்ல மதிப்பு, நீங்க வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிடுற அளவுக்கு உங்க கத்தரை உங்களை உயர்த்துவாருங்க. அதனால வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேணாம் அப்படி யாரெல்லாம் தள்ளி வச்சாங்களோ நீங்க வந்தாதான் இந்த ஆசீர்வாதம் சொல்ற அளவு கத்தர் உயர்த்த போறாரு. அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது யாரால இது ஆகுங்க தெரியுங்களா? ஒரு திறமையா பேசுறதுனால இல்லைங்களா, இது கடவுளே உயர்த்துவாராம். யாரால ஆயிட்டு? கத்தரால ஆயிட்டுங்களாம். அப்படி பார்த்தா கண்ணுக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்குமா, இவங்களாம் அந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க அப்படி உங்களுக்கு குறிச்சு என்ன பண்ணுவாங்களாம், சொல்ற அளவுக்கு கத்தர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் கண்கள் கூட ஆச்சரியத்துக்கு பண்ணுவாராம். இந்த வசனத்துக்கு படி கத்தர் ஆசிரிக்க போறாரு. இந்த வசனத்தை உங்களுக்கு நீங்க தியானம் பண்ணுங்க, உங்களுக்குன்னு எடுத்துக்கங்க, உங்களை மகிமைப்பட போறாரு. பிரைஸ் எல்லாம். காட் பிளஸ் யூ.